எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லா கையிலையும் டைரி கொடுக்கப்பட்டிருக்குது. வசனத்தை எழுதுங்க, தியானம் பண்ணுங்க. வாசிக்கிறீங்களா? மேத்யூ சாப்டர் 5 verse 14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மறைந்திருக்க மாட்டாது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். யாரை பார்த்து சொல்றாரு? கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து தான் அவர் சொல்றாரு, நீ உலகத்துக்கு வெளிச்சம். ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளா இருக்கிற நம்மளை பார்த்து, சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. இந்த வெளிச்சம்னா என்னத்த சொல்றாரு? லைட்ட சொல்றாரு. லைட்ட சொல்றாரா? ஆண்டருக்குள்ள எப்படி வளர்ந்திருக்கிறோம் அந்த வார்த்தை என்ன செய்யறாரு சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? வாழ்க்கை நாம் எப்படி நடக்கிறோம் இல்லையா? நீங்க எப்படி கீழ்ப்படுகிறீங்க? கணவனுக்கு எப்படி கீழ்ப்படுகிறீங்க? சபைக்கு எப்படி கீழ்ப்படுகிறீங்க? சபையோடு எப்படி ஒத்து போகிறீங்க? குடும்பத்தோடு எப்படி நடக்கிறீங்க? உங்க குடும்பத்தை எப்படி கொண்டு போறீங்க? மற்ற மனுஷர்களுக்கு முன்பதாக உங்களை எப்படி பிரதிபலிக்கிறீங்க? உங்களை எப்படி வாழ்ந்து காட்டுறீங்க? அதனால சாட்சியா இருக்கிறீங்க அப்படின்றார். அப்ப மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீங்க. ஆண்டவர் நம்மை வெளிச்சமாக, அப்படின்னா அநேகருடைய இருளை போக்குகிறவர்களா. அப்படின்னா உலகத்துக்கு வெளிச்சம்னா அப்ப உலகத்துல இருள் என்ன செய்யுது? இருக்குது. உலகத்துல இருள் இருக்குது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த இருளுக்கு இருளா இல்ல, நீ வெளிச்சமா இருக்கிற அப்படின்னு இல்லையா? நோவா என்கிறதான ஒரு குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, அவன் கர்த்தருடைய பார்வையில எப்படி நடந்தானா? நீதிமானாய் கர்த்தருடைய வழியில. நீதிமான் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி தன் வாழ்க்கையும் தன் குடும்பத்தையும் அவன் நடத்தினான் இல்லையா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினான். அன்றைக்கு வேதம் கையில இருந்துச்சா? வேதம் கையில இல்ல. வேதம் கையில இல்லாத பொழுது அவன் தன்னுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக அவன் மாற்றிக்கொண்டான். உலகம் பாவத்துல கெட்டு போய் இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற பாவங்கள் அன்றைக்கே இருந்துச்சு. பாவம் பெருகி இருந்துச்சு இல்லைங்களா? குடித்து வெறித்து சனங்கள் மகிழ்ந்து இருந்தாங்க. எங்க பார்த்தாலும் களியாட்டங்கள் இருந்துச்சு இல்லையா? ஒருத்தர் தேவையில்லாத உறவுகள்ல இருந்தாங்க. ஆனா நோவா என்கிற ஒரு மனிதன் தேவ வார்த்தை பைபிள் கையில் இல்லாத பொழுதும் அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய், அவன் தேவனோடு நடக்கிறவனாய் இருக்கும் பொழுது அவ்வளோ பெரிய உலகத்துல ஒரே ஒரு மனிதன் தன் குடும்பத்தை தேவனோடு நடத்தியிருந்தான். அல்லேலூயா. இப்ப உங்க கையில, நம்ம கையில வேதம் இருக்குது. இன்னைக்கு கர்த்தருடைய வசனம் இருக்குது. பரிசுத்த ஆவியானவரை அறிந்திருக்கிறோம் இல்லையா? அந்நிய பாஷைகள், வரங்கள், வல்லமைகள் எல்லாம் நமக்கு தெரியுது. ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? அன்னைக்கு நோவாவுக்கு அந்நிய பாஷைனா தெரியுமா? வரங்கள் தெரியுமா? வல்லமை தெரியுமா? தீர்க்க தரிசனம் தெரியுமா? ஒண்ணும் தெரியாது. ஆனா அவன் தேவனோடு நடந்தான். தேவ கிருபையிலே அவன் நடந்தான். தேவன் அவனோடு நடந்தார். பாருங்க, ஆதாம் ஏவாள் தேவனோடு நடந்தாலும் அவர்கள் தேவனோடு நடக்கிறவர்களா இருந்தாலும் பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்தபடியினால் தன் மகிமை அத்தனையும் இழந்து விட்டார்கள். எழுந்து மரத்துக்கு பின்னாடி அவர்கள் தேவ பயத்தினால் ஒளிந்து கொண்டார்கள். ஆண்டவர் சாயங்காலம் வரும் பொழுது கேட்கிற, ஆதாமே நீ எங்க இருக்கிறார்? ஆதாம் எங்க இருக்கிறான்னு தேவனுக்கு தெரியாம போயிருமா என்ன? இல்லையா? உங்களை என்னையும் சில நேரம் இந்த கொஸ்டின் கேட்டாருன்னா நீங்க புரிஞ்சுக்கணும். மகளே நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டாருன்னா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஏதோ தப்பு நீங்க பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்டா நல்லா இருக்கிறதுக்காக கேட்கறது இல்ல, அங்க நல்லா இல்லாம எதையோ செஞ்சிருக்கிறோம்னு அர்த்தம். ஆதாம கூப்பிட்டு கேட்கிறார், ஆதாமே எங்க நீ ஒளிஞ்சிருக்கிறன்னு எனக்கு தெரியும், எதனால ஒளிஞ்சிட்டேன்னு எனக்கு தெரியும், என்ன நடந்துச்சுன்றது எல்லாம் தெரியும் எனக்கு, ஆனாலும் உன் கீழ்ப்படிதலை நான் சோதித்து பார்த்தார் ஆண்டவர். ஆதாம் கீழ்ப்படுகிறானா? சொல்லிட்டார். எச்சரிக்கையை முதலாவது சொல்லிக் கொடுத்தார் இல்லையா? எல்லாம் உனக்கு உரிமை இருக்குது. ஆனா இந்த நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை புசிப்பதற்கு இல்லையா, உனக்கு ஒரு காலம் அதை நீ செய்வாயானால் நீ சாகவே சாவாய். கட்டளை கொடுத்தார், எச்சரித்தார், விளங்கப்படுத்தினார். அவனுடைய எச்சரிப்பை அவன் கையிலே கொடுத்தார். பாருங்க, செல்ஃப் கண்ட்ரோல தேவன் நம்ம கையில தான் கொடுத்திருக்கார்.
செல்ஃப் கண்ட்ரோல் நம்ம எல்லாருக்கும் இருக்குது. நீங்க கர்த்தரை நடக்கலாம், கர்த்தரை விட்டு வெளியவும் போயிடலாம், கர்த்தரை மறுதலிக்கலாம், கர்த்தரை துதிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா எல்லாவற்றையும் ஒரு நாள் நியாயத்திலே கொண்டு வந்து அவர் நிறுத்துவார். அப்படித்தானே பைபிள் இருக்குது இல்லையா? உன் கண்ணின் காட்சியில நட, உன் வார்த்தையில நட, என்ன வேணாலும் செய், ஆனால் கர்த்தர் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நீ மறந்து விடாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்லுங்க. அப்ப வெளிச்சம் எப்படிப்பட்ட வெளிச்சம்? உங்க வெளிச்சம் கர்த்தரோடு நடக்கிறதா இருந்துச்சுன்னா உங்க வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். உங்க வெளிச்சம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தீங்கன்னா அந்த வெளிச்சம் இன்னும் ஒரு மடங்காக அதை அதிகரிக்க ஆரம்பிக்கும். இல்ல அப்படின்னா தேவனோடு நடந்த ஆதாமுடைய வாழ்க்கையில கூட என்ன வந்துருச்சு? இருள் வந்துருச்சு. வெளிச்சம் அவனை விட்டு போய்விட்டது, 2 பேரை விட்டு போய்விட்டது. கர்த்தர் அந்த இடத்திலே வைக்காமல் அவர்களை துரத்தி விட்டுட்டார் இல்லையா? வெளிச்சம் தேவனோடு நீங்க சரியா நடந்தீங்கன்னா உங்களுடைய பிரயாசங்கள் எல்லாம் இலகுவா இருக்கும். ஆனா வெளிச்சம் உங்களை விட்டு கர்த்தர் போயிட்டாருன்னா உங்க பிரயாசம் நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி கஷ்டப்படுகிற அளவுல உங்களுடைய பாதை ரொம்ப கடினமுள்ளதா மாறி. இலகுவா இருந்த குடும்பம் எல்லாத்தையும் அனுபவிக்க அதிகாரம் இருந்துச்சு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில அவர்களை துரத்தி விட்டாரு. ஆனா கடினப்பட்டு வேலை செய்ய வேண்டிய சாபத்துக்கு உள்ளாயிட்டாங்க இல்லையா? அந்த சாபம் இன்னைக்கும் நம்ம எல்லாம் நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தினா தான் சாப்பாடு இல்லையா? அது தேவன் கொடுத்ததான ஆதாம் ஏவாளி நிமித்தமாய் பெற்றுக்கொண்ட சாபம். பாருங்க, நீங்க சரியா நடந்தீங்கன்னா உங்க பிள்ளைக்கு ஆசீர்வாதம், நீங்க தவறா நடந்தீங்கன்னா உங்க பிள்ளைக்கு வேற ஒண்ண வச்சுட்டு போறீங்க. ஆதாம் விட்ட சாபம் இன்னைக்கும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கு. அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர வேண்டியதாயிருச்சு. இயேசு ஏன் வந்தார்? கர்த்தருடைய வார்த்தை, இயேசுவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஆதாம் ஏவாளி நிமித்தமாய் மறுபடியும் தேவன் மரிக்க வேண்டியதாயிருச்சு. அந்த மரணத்தை நிமித்தமாய் இழந்து போன ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் திரும்ப என்ன செய்யறாரு? பாருங்க, கஷ்டப்பட்ட வாழ்க்கை ஒண்ணுமில்லாம போகும். ஆனா தேவனுடைய மறுபடியும் உங்களை ரட்சிப்புக்குள்ள வந்து நீங்க ஆண்டவரை பின்பற்றி நீங்க தொடங்க. உங்களுடைய கஷ்டப்படுகிற வேலையில உங்களுக்கு இலகுவான ஆசீர்வாதத்தை தராரா? இழந்து போன ஆதாமனுடைய அந்த ஆசீர்வாதங்களை 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தினால மறுபடியும் அந்த பிளஸிங்க கையில கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். யார் ஒருவன் கர்த்தரை நம்பி தேவ பாதையிலே நடக்கிறானோ அவனுடைய வழியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய சந்ததியை கர்த்தர் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா கீழ்ப்படியலையா அதுதான் தேவை. போன வாரம் என்ன வசனம் மெசேஜ் பார்த்தோம், என்ன பிரசங்கம் பண்ணோம்? அது எதனால கற்பனை வருது? வார்த்தையின்படி நடக்கணும். வார்த்தை இல்லாம அதுக்கு மேல சொல்றாரு, கர்த்தாவே கர்த்தாவின் கூப்பிட்டோம், தீர்க்க தரிசன உரத்தோம், அற்புதம் செஞ்சோம், அடையாளம் செஞ்சோம், ஆண்டவர் யாருன்னு. அப்ப என்ன ஆண்டவர் சொல்றாரு? இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்க கீழ்ப்படுகிறீங்களா? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறீங்களா? சொல்லுங்க, வாயை திறந்து. கீழ்ப்படுகிறீங்களா? சத்தமா சொல்லுங்க. நீங்க கீழ்ப்படுகிறீங்கன்னு உங்க கிரியையில தெரியும். உங்களை எல்லாரும் நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. எப்படிப்பட்ட வெளிச்சம் அப்படின்னா யோவான் 8:12 வாசிங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்றார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னை என்ன செய்கிறவன்? பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல். என்னை பின்பற்றுகிறவனுடைய வாழ்க்கையில இருள் இருக்காதப்பா, அவனுக்குள் ஜீவ ஒளி இருக்கும். என்ன ஒளி இருக்கும்? ஜீவ ஒளி அவனுடைய வழியில இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அவனுடைய வாழ்க்கையில இயேசுவை பின்பற்றுகிற நம்முடைய வாழ்க்கையில இந்த ஜீவ ஒளி நமக்குள்ள இருக்குதா? இருக்குதா இல்லைங்களா? இருக்கு. சந்தேகப்படாம நீங்க கர்த்தருக்குள்ள சரியா இருந்தீங்கன்னா உங்க உள்ள இருக்கிற வைராக்கியம் ஸ்ட்ராங்கா பதில் சொல்லும். நீங்க சரியா இல்லாட்டி அது அப்படியே அமுத்திடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க சரியா இல்லைன்னு. ஆமா, இதெல்லாம் ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் இதெல்லாம். சரிங்களா? நீங்க ஸ்ட்ராங்கா கையை தூக்குறீங்க பாருங்க, சில பேர் இப்படி கை தூக்குவாங்க. அப்படின்னா அது புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இல்லைன்னு அர்த்தம். சில பேர் நல்லா தூக்குனாங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் அளவுகோல். ஆவிக்குரிய வாழ்க்கையில
தேவன் நீங்க சரியா நடக்கும் பொழுது அதுக்கடுத்து உங்க கிரியைகள் உங்கள் நடக்கைகளே உங்களை வெளிப்படுத்து. சத்தமா பாட்டு பாடுறதுனாலயோ கை தூக்குறதுனாலயோ அந்நிய பாஷை துதிக்கிறதுனால இல்லைங்க, உங்களுடைய நடக்கையை பிரதிபலிச்சிடும். நீங்க எப்படி கர்த்தரோட இருக்கிறீங்க, எவ்வளவு தூரம் நீங்க சரியா இருக்கிறீங்க அப்படின்றது தெரியும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்றுகிறவன் என்ன செய்ய மாட்டானா, இருள நடக்க மாட்டான். இயேசுவை பின்பற்றின ஜனங்கள் இயேசு வரும் பொழுது இந்த உலகத்துக்கு ஒளி வந்துச்சு, மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம் இல்லையா? இயேசு பிறக்கும் போது இந்த உலகத்துக்கு என்ன வருது? மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் இல்லையா? அது வரைக்கும் இருளின் ராஜ்யம் தான் ஆளுகை செய்து கொண்டிருச்சு. மக்களுடைய வாழ்க்கையில பாவம் ஆளுகை செஞ்சு கொண்டிருச்சு. பாவத்தின் பரிகாரமாய் பலி செலுத்தப்பட்டு கொண்டிருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ஜீவ ஒளியை கர்த்தர் என்ன செஞ்சாரு? அனுப்பினார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். எங்க பார்க்கிறோம் அப்படின்னா யோவான் 1ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் இருக்குது. வாசிக்கிறீங்களா? யோவான் 1:1 வாசிங்க. அப்படியே வாசி. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. அவருக்குள் இருந்த ஜீவன் மனுஷனுக்கு பாருங்க, யோவான் 1:1 எப்படி எழுதுகிறார்? அவரை ஆவியுடைய கண்ணிலே பார்க்கிறார். ஆதியில வார்த்தையாய் இருந்தவர், அவர் தேவனோடு இருந்தவர், ஆதியிலே வார்த்தையோடு இருந்தார், அவர் வார்த்தையாய் இறங்கி வந்தார். இப்ப மனுஷனுக்கு மாமிசமாகி அவர் ஜீவனாக இந்த மனிதனுக்குள் வந்தார். இப்பொழுது ஒளியாக மனுஷனுக்குள்ளே வாசம் செய்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள எனக்குள்ளே ஜீவ ஒளியாக ஆண்டவர் உள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்க மாட்டான், அவனுக்கு வெளிச்சம் உண்டாகும். இருள் என்பது என்ன? உலகத்தினுடைய காரியத்துல நீங்க ஒத்து போவீங்களா இருந்தா, உலகத்தினுடைய வழிபாட்டுக்கு ஒத்து போவீங்களா இருந்தா, உலகத்தின் கிரியைகளுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா இருந்தா புரிஞ்சுக்கணும், நான் இருளிலே நடந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய வாயின் வார்த்தைகள், பேச்சுக்கள் எல்லாம் உங்களுடைய எப்படிப்பட்டதா இருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்றுகிறவனுடைய வாழ்க்கையில என்ன இருக்காது? இருள் இருக்கா? உங்க வாழ்க்கையில இருள் இருக்குதா இல்லையா? இயேசுவை பின்பற்றுடைய வாழ்க்கையில இருள் இருந்துச்சுன்னா அதை பரிசோதித்து பார்த்து வெளிச்சத்துக்குள்ள என்ன பண்ணிடணும்? வந்துடும். கீழ்ப்படியாமைதான் முதலாவது இருள் இல்லையா? ஆதாம் ஏவாள் இயேசுவோடு மகிமையில என்ன செஞ்சாங்க? நடந்தாங்க. ஆனா தேவனுக்கு கீழ்ப்படியாம பிசாசுக்கு இலகுவாய் கீழ்ப்படிந்தபடினால் அந்த மகிமை அவர்களே போன பிறகு இருள் அவர்களை ஆண்டு கொண்டது. இருள் வரும் பொழுது பயம் வந்துடும். இருள் வரும் பொழுது பயம் வரும் பொழுது என்ன செய்யறதுன்னு உங்களுக்கு தெரியாது. எதையாவது ஓடி போய் எதையாவது செய்யறதுக்கு நம்ம முற்படுவோம், எதையாவது ஒண்ணு பண்ண பார்ப்போம். ஆனா வெளிச்சம் இருந்துச்சுன்னா உங்களுக்குள் பயம் வராது. நீங்க என்ன செய்யறீங்கன்றது ஒரு தெளிவான பாதை உங்க கண்ணுக்கு தெரியும். அல்லேலூயா. வசனம் புரியுதா? நான் சொல்ற வார்த்தைகள் உங்களுக்கு புரியுதா? ஆண்டவரோடு கூட நீங்க நடந்தீங்கன்னா உங்க எதிர்காலத்தினுடைய பாதையின் வெளிச்சத்தை உங்களுக்கு காட்டுவார். இல்ல அப்படின்னா நீங்க தடுமாறுகிற வாழ்க்கைக்குள்ளாக நீங்க கடந்து போயிருவீங்க. அப்ப ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றினுடைய வாழ்க்கையில அவன் இருளிலே நடவாமல் அவன் ஒளியிலே இருப்பான். இருள் அவனை பற்றி கொள்ளாது, என நானே அவனுக்கு வெளிச்சமா இருக்கிறேன். அந்த வெளிச்சம் எப்படிப்பட்டது? யோவான் சொல்றாரு, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இயேசுனுடைய ஜீவன். ஆதியில ஆதாம் ஏவாளை படைச்சு அந்த மண்ணினாலே அவன் சுவாசத்தை என்ன பண்ணாரு? அந்த ஜீவன் தான் ஒளி அங்க இருந்துச்சு. அவன் பாவம் செய்த பிறகு அந்த ஒளி அவனை விட்டு, ஆனா இயேசுவாகிய தேவன் மறுபடியும் இந்த உலகத்துல வந்து மரித்து அந்த ஜீவனை மறுபடியும் நமக்குள்ள அனுப்பியிருக்கிறார். அதான் அந்த ரட்சிப்பின் ஒளி. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் ஒளி உங்க கையில இருக்குதா? ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்குதா? பரிசுத்தம் முக்கியம். நீங்க தேவனோடு மாளுகிறதுக்கு பரிசுத்தம் முக்கியம். உபாகமம் 28 அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிங்கன்னா 1-2 வாசிங்க. உபாகமம் 28:1-2. அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நீ மேன்மையாக
வைப்பார். வசனம் அதிகாரம் 28 பக்கம் சொல்லிருங்க. பக்கம் நிறைய பேருக்கு தெரியல. 257 ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். பாருங்க, ஆசீர்வாதம் உழைக்கிற நாள் இல்லைங்க, ஆசீர்வாதம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற நாள். அல்லேலூயா. ஆதாமும் ஏவாளுக்கும் எல்லா ஆசீர்வாதத்தையும் ரெடி பண்ணி கையில கொடுத்தார் இல்லையா? அவங்க வாழக்கூடிய எல்லாத்தையும் கையில கொடுத்தார். ஆசீர்வாதத்தை கொடுத்து வார்த்தையை கொடுத்தார். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதுகளை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு கையில கொடுத்துட்டார் இல்லைங்களா? அப்ப ஆசீர்வாதம் கையில வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆனா எப்பொழுது நம்ம பெற்றுக்கொள்வோம் தெரியுங்களா? கீழ்ப்படுகிற ஒரு ஆவி நமக்குள்ள இருந்தார். ஆசீர்வாதத்தை கொடுத்து எல்லாத்தையும் கொடுக்கும் பொழுது கீழ்ப்படியாதனால அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள ஏதேன் தோட்டத்தில் அவங்களை வைக்காம தேவன் அவர்களை சம்பாதித்து நீயே இவைகளை பெற்றேன்னு சொல்லி தேவன் அவர்களை அனுப்பிவிட்டார். அப்படித்தானே? அவங்க நெல்லு நட்டாங்க, அவங்க வயலை உண்டாக்குனாங்க, அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாம் அவங்க என்ன சொன்னார்னா, நீ கஷ்டப்பட்டு நிலத்தின் வேர்வையினால நீ முன்னேற வேண்டிய நிலைமைக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஸ்திரியை பார்த்து என்ன சொன்னாரு? நீ வேதனையோட இன்னைக்கு அது நடக்குது இல்லையா? ஆனா அந்த ரூலையும் தேவன் மாத்தி இருக்கிறார். ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பிள்ளை பெற்றாங்க? ஏன்னா தேவகரம் அவரோடு. பாருங்க, ஆதாமுக்கு கொடுத்த சாபம் இன்னைக்கு இருக்குது. ஆனா தேவனை பின்பற்ற பிள்ளைகளுக்கு அது இல்லை, அது இல்லவே இல்லை. அது நாங்களும் சாட்சியா இருக்கிறோம் இல்லையா? சிஸ்டர் அவங்க பிரசவத்துக்கு போகும்போது 1/2 மணி நேரம் தான் போனோடனே குழந்தையை பெற்றெடுக்க கற்றுக்கிறது. டாக்டரே ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி பாருங்க, தேவனை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு சாபம் என்பது இல்ல, ஆசீர்வாதத்தையே கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க உண்மையா நடந்தீங்கன்னா தேவன் ஆசீர்வதிப்பார். நீங்க உண்மையா தேவனோடு நடக்கணும். யாரு பார்க்கறா யாரு பார்க்கல நினைக்காதீங்க. நீங்க தேவனோடு நடங்க. பைபிளுடைய வார்த்தைக்கு ஒபே பண்ணுங்க. அவர் வார்த்தையை தான் பார்ப்பார் உங்களுக்குள்ள. எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறன்றது பார்த்தாலும் வார்த்தையோடு ஜெபிக்கிறானா இல்லையா? வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம், வேதத்தை ஜெபம் அருவருப்பம். தெரியுங்களா உங்களுக்கு? வேதத்தை கேளாதபடி தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறனுடைய ஜெபம். ஆமா, நீங்க நிறைய ஜெபிக்கலாம். ஆனா உங்க லிஸ்ட உங்களை ஸ்கேன் பண்ணுவார் ஆண்டவர். இவ என் வார்த்தையோடு எவ்வளவு தூரம் நடக்கிறா, என் மகை வார்த்தை இவனும் நடக்க எப்படி இருக்குது, வார்த்தைக்கு கீழ்ப்படியாத அவர் பார்ப்பார்னா உங்க ஜெபம் ஒண்ணுத்துக்கும் உதவாது. கண்ணீர் வடிச்சுக்கிட்டு தான் 10 வருஷமா இருப்பீங்க, முன்னேற்றம் வரவே வராது. கர்த்தருக்கும் குடும்பத்துக்கும் கணவனுக்கும் மனைவியுமாய் ஒத்து போய் கீழ்ப்படிஞ்சு சபையோட ஊழியக்காரன் நிக்கலன்னா நம்முடைய வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. அது நடக்காது. சும்மா வேணா நம்ம இயேசுவை பின்பற்றுகிற மாதிரி இருக்கலாம். பாருங்க, ஆதாம் ஏவாள் தேவனோடு கரங்கோர்த்து நடந்தவங்களுடைய வாழ்க்கையே தடுமாறுதுன்னா நீங்களும் நானும் இயேசுவோடு கூட நடக்காது இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில என்ன ஆகுறது இல்லையா? நம்ம சரியா நடக்கிறவங்களா மாறணும், நம்முடைய வாழ்க்கை மாறணும். நீங்க கீழ்ப்படியணும். ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தைக்கு என்ன செய்யுங்க? மஸ்ட் கீழ்ப்படி. பாருங்க, நம்முடைய மகனை ஸ்கேன் பண்ணி சொன்னாரு, உன் அப்பா எனக்கு கீழ்ப்படிஞ்சு வேதத்துக்கு நடந்தனால நான் இப்போ உன்னை ஆசீர்வதிக்கிறேன் இல்லையா? ஆண்டு சொன்னாரு, எகிப்துக்கு போகாத, உனக்கு பஞ்சம் வந்துருச்சு, போராட்டம் வந்துச்சு, ஈசாக்கே கவலைப்படாத, உன் அப்பாவுக்கு ஆணை பண்ணி இருக்கிற அவனின் வார்த்தைக்கு நியமங்களை கை கொண்டு செஞ்சபடினால நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அதை நான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன் இல்லையா? அந்த வேர்டு உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன் இல்லையா? அதனால ஆண்டவர் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கணுமா இருந்தா, நான் சரியா இருந்தா தான் என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பரலோகத்துக்கு தனித்தனியா தாங்க போனோம், தனித்தனியா தான் போய் ஆகணும். பரலோகத்துக்கு இன்னொரு கையை பிடிச்சிட்டு என்ன செய்ய முடியாது. பிள்ளை அப்பா நான் வரேன்னு சொல்ல முடியாது, நாம யாரையும் பிடிச்சிட்டு போக முடியாது. தனித்தனியா போய் தனித்தனியா நிக்கணும். நியாயத்துக்கு நாள்ல குடும்பத்தோட தான் நிக்க முடியாது. நம்ம 4 பேர் நிக்கலாம் நல்லா அப்படிலாம் நிக்க முடியாது. தனித்தனியா ஸ்கேன் பண்ணுவோம், தனித்தனியான ரிப்போர்ட். ஏன்னா தனித்தனியாக ஒரு மனிதனுக்காக ஆண்டவர் மரித்தார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறார். அதனால ஒவ்வொருத்தரையா அவர் நியாயந்திருப்பார். எப்படி நம்முடைய நடக்கையிலே அங்கே விளங்கும். இன்னொரு வசனத்தை நீங்க வாசிக்கிறீங்களா? 1 யோவான் 1:5 வாசிங்க. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு
உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க தேவன் ஒளியா இருக்கிறார், அவரிடத்துல எவ்வளவு வேணும்? இருள் இல்லை. இருள்னா என்ன தெரியுங்களா? உலகத்தினுடைய காரியங்கள், பாவங்கள் இல்லையா, பாவ சந்தோஷம், பிசாசுடைய கிரியைகள் இல்லையா, மாம்சத்தின் கிரியைகள், அது ஆண்டவரிடத்துல இல்லையா. அவர் சொல்றாரு அதுதான் நம்ம கிட்டயும் அவர் எதிர்பார்க்கிறார். நீங்க நானும் பாவம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. பாவம் ஆளுகை செய்யக்கூடாது. ஆண்டுடைய கரத்துல உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுங்க. அவர் சொல்றாரு அவர்கிட்ட எவ்வளவு வேணும் இருள் இல்ல, அவரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவர் ஏதாவது பாவம் செஞ்சாரா? பாவம் இல்லைங்க, அவர் பரிசுத்தராய் வாழ்ந்தார். அவர் மகிமையிலே அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார் இல்லையா? அவர் மகிமையாக பரலோகத்துக்கு போயிருக்கிறார். தூய ரத்தமாய் அவர் நமக்கு சிந்தி அவர் தூயமுள்ள பரிசுத்த வாழ்வையை கர்த்தர் நமக்கு அர்ப்பணித்திருக்கிறார். நீங்களும் நானும் பரிசுத்தமா வாழணும். அசுத்தமா உலகத்தோடு ஒத்து போகாம கீழ்ப்படியாம வாழ்கிற வாழ்க்கையை தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது இல்ல. அவருடைய வார்த்தைக்கு நடுங்கி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறாரப்பா, இப்படி நாம செபிக்கணும் இல்லையா? சங்கீதம் 1:1 என்ன சொல்லுது? ஆண்டு சொல்றாரு நீ துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய நட இல்லையா, நடக்கவும் நிக்கவும் பேசவும் அந்த காலத்துல என்ன செய்யக்கூடாது? ஆமா, அந்த இடத்துல போய் நம்முடைய ஆலோசனை தேவையில்லை. அவங்களோடு கூட நம்ம ஒத்து போக வேண்டியதில்லை, அவங்களோடு கூட நடக்க தேவையில்லை. ஆண்டு சொல்றாரு நீ கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா. ஆனா மனுஷனுக்கு அவனோடு கூட நடக்குகிற உறவு நமக்கு தேவையில்லை. அவனோடு கூட உட்கார்ந்து மணிக்கணக்கா பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நம்ம வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? பரிசுத்தப்படும். இன்னொரு வசனத்தை வாசிங்களேன், 11:35. லூக்கா 11:35. ஆகையால் முன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. எச்சரிக்கையாயிரு. எச்சரிக்கையாயிருன்னா என்ன சொல்லிட்டாரு? எச்சரிக்கைன்னு ஒரு வேர்டு வந்தாலே நாம ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப உன்னில் உள்ள வெளிச்சம், வாசிங்க அந்த வசனத்தை. எச்சரிக்கையாயிரு. உனக்குள் இருக்கிற வெளிச்சம் சில நேரம் என்ன ஆயிரும்? இருளாயிரும். எப்படி இருளாகும் சொல்லுங்க நீங்களே. இப்ப நம்ம எல்லாம் வெளிச்சத்தை பெற்றிருக்கிறோம் இல்லையா? எப்படி இருளாகும்? கீழ்ப்படியில்னா அவ்வளவுதான் அவுட். ஆமா, கீழ்ப்படியாட்டி முதல்ல இது கீழ்ப்படிதல் தாங்க பைபிள்ல இருக்கு. பைபிள் ஆதாம்ல இருந்து கடைசி வரைக்கும் எதுக்கு கீழ்ப்படியணும்? வார்த்தைக்கு. வார்த்தைக்கு தேவன் என்ன சொல்றார்? தேவ வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, குடும்பத்தை கொடுத்தா குடும்பத்தை சரியா நடத்துறதுல கீழ்ப்படிதல, கம்பெனியை கொடுத்தா வேலையை கொடுத்தா எல்லாத்துலயும் கீழ்ப்படிதல் தான் முக்கியம். அப்படிதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். சும்மா ஆசீர்வாதம் என்ன செய்யாது? வராது. அப்ப அவன் சொல்றாரு உன்னில் உள்ள வெளிச்சம் என்ன செய்யக்கூடாதான்? இருளாகாதபடி எச்சரிக்கையா இருனே. என்ன அர்த்தம் அப்படின்னா, வெளிச்சம் எச்சரிக்கையா இல்லாட்டி அவுட் ஆயிரும். எச்சரிக்கைனா கவனமா. அப்ப என் வெளிச்சத்தை குறிச்சு நான் கவனம் உள்ள ஆளா நான் மாறேன். இந்த உலகத்துல எனக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்குது, எனக்குள்ள ஒரு ஜீவ ஒளி என்ன செய்யுது? வாசம் பண்ணுது. அங்கே இருள் வாசம் பண்ணி கொண்டிருக்கு உலகத்துல. ஆனா என்னுடைய வெளிச்சம் இருள் ஆகிறதுக்குரிய வழிகள் இருக்குது. என் ஒளி என்னை விட்டு போகக்கூடிய சான்ஸ் எனக்குள்ள என்ன செய்யுது? பாவ வழிகள் இருக்குது, மாம்சத்தின் கிரியைகள் இருக்குது. பைபிள் சொல்லுது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தம், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்துல நீ எச்சரிக்கையா இல்லாட்டி உன்னை விட்டு இருள் வெளிச்சம் ஒண்ணு விட்டு போயிரும், இருள் வந்துடும். எல்லாரும் கவனமா இருக்கிறீங்களா? இனிமேலாவது கவனமா இருக்கு. இந்த வசனம் எல்லாம் கர்த்தர் நமக்காக தான் இருக்குது. பிரசங்கம் யாருக்குன்னா நமக்கு தான், வேற யாருக்கும் இல்ல. வெளியில யாருக்கும் இல்ல பிரசங்கம், சபைக்கு தான் பிரசங்கம். நீங்க எல்லாம் கோதுமை மணிகளா நாம எழுப்பணும். ஏன்னா கர்த்தர் பாருங்க, ஒரு சோதோகுமார பட்டணத்துல போய் அழிக்கிறதுக்காக தூதர்கள் வந்தாங்க இல்லையா? இயேசு அந்த இடத்துக்கு தான் வந்தார். வரும் பொழுது ஆபிரகாம் தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வச்சு ஜெபிக்கும் பொழுது அவர் சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிற என்ன ஜெபம் பண்ணாரு? சோதோகுமார பட்டணத்தை அழிக்க போற நேரத்துல 2 தூதர்கள் போயிட்டாங்க. ஆபிரகாம் தேவனோடு உட்கார்ந்து ஒரு ஜெபத்தை செய்யறார். 10 நீதிமான்கள் நிமித்தம் கர்த்தர் சொன்னார் அந்த பட்டணத்தை 10 நீதிமான்கள் நிமித்தம்
பாருங்க, நம்ம நிமித்தம் இந்த இடத்துல எத்தனையோ நீதிமான்கள் 10க்கு அதிகமா தான் என்ன செய்றாங்க, எல்லாரும் இருக்கிறபடினால ஆண்டவர் இந்த பட்டணத்தை அழிக்க மாட்டார். அப்ப அந்த பட்டணத்துக்கு என்ன இருக்குது? ரட்சிப்பு கண்டிப்பா இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? இந்த பட்டணத்துல எவ்வளவு பேர் இருக்கலாம், ஆண்டவர் பாக்குறாரு. என் மகன் 10 பேர் இருக்கிறானா, என் மகன் 10 பேர் ஜெபம் பண்றானா, பட்டணத்தை ஆண்டவர் ரட்சிப்பார். பட்டணத்தை ரட்சிப்புக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்துருவார். ஆனா ஆண்டு சொல்றாரு, மகனே நீ 10 பேரா இருக்கலாம், ஆனா நீ இருளாகாம பாத்துக்க, உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் காணாம போகாம பாத்துக்க. அப்பதான் நம்ம ரட்சிக்க முடியும். நம்ம வெளிச்சம் சீக்கிரம் காணாம போயிடும். சீக்கிரம் என்ன செய்யும்? பூவோட சேர்ந்த நாரும் மணக்குன்னு இருக்குது இல்லையா? பூவோட நார் சேர்ந்தாதான் மணக்கும். ஆனா இந்த பூ இல்லாம வேற ஒண்ணு இந்த நாரோட சேர்ந்தா, அதான் பூவோட சேர்ந்தனாலதான் மணக்குது. வேற ஒண்ணு சேர்ந்தா நான் தெரிஞ்சேன். அங்க சொல்றாரு, ஒளிக்கு இருளுக்கு சம்பந்தம் இல்லையா? நம்மள எப்படி நீங்க உங்க நடக்கு வெளிச்சத்துல நடக்கிறீங்களா, இருள்ல நடக்கிறீங்க? பாவம் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுதா, பரிசுத்தம் வாசம் பண்ணுதா? உங்களுக்குள் பாவம், கீழ்ப்படியாமைகள், தேவையில்லாத காரியங்கள் ஏதாவது உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, நீங்க கர்த்தர் சொல்றாரு, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிருங்க. அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருள் இல்லாதபடி பார்த்துக்கொள்ளுங்க. கீழ்ப்படியாமை, உலகத்தோடு ஒத்து போயிடாதீங்க. உலகத்தோடு ஒத்து போயிட்டு இங்கேயும் ஜெபிக்கணும்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையும் கர்த்தர் அங்க எழுதி வச்சிருப்பார். எனக்கு தெரியாது, ஆனா அவருக்கு எல்லாமே தெரியும். இங்க எப்படி இருக்கிறோன்னு தெரியும், வெளியில போய் எப்படி இருக்கிறோன்னு ஆண்டு சொல்றது. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது இல்லையா? அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் ஐக்கியம் ஏது இல்லையா? ஐக்கியம், சம்பந்தம், உறவு நமக்கு தேவையில்லை. கர்த்தரோடு நடக்கணும், தேவ பிள்ளைகளோடு நடக்கணும். ஆனா அவர்களுக்கு சாட்சியாக உண்மையுள்ள வெளிச்சம் அங்க பிரகாசிக்கணும். அந்த சொல்றாரு, உன் வெளிச்சம் பிரகாசித்தாலே அந்த இருள் அவர்களை விட்டு என்ன செஞ்சிடும்? விலகி போயிடும். உங்க வெளிச்சம் பிரகாசமா இருந்துச்சுன்னா அங்க வருகிற இருள் வரும் பொழுது கர்த்தர் அதை மாற்றி, ஏன்னா ஏசாயாவில் அப்படி இருக்குது இல்லையா? எழுப்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதைத்தது இல்லையா? ராஜாக்களும் ஜனங்களும் இருள் இருக்கிற இடத்துல இருந்தாலும் உன்னுடைய ஒளியை தேடி அவங்க வந்துருவாங்க. அப்ப ஒளி நமக்குள்ள இருள் ஆயிடக்கூடாது. ஒளி என்னை விட்டு என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது. ஆண்டுடைய கரத்துல உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க. அப்போ சொல்ல 26:18 வாசிங்க. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய 26:18 அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளிநிலத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்கள் இடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஆமென். பாருங்க, கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டது என்ன தெரியுங்களா? இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர. நான் வெளிச்சமா இருந்தாதான் என் இடத்துக்கு யார் வருவா? தேவன் வருவார். இருளில் இருக்கிறவர்களை மீட்டெடுக்க முடியும். எனக்குள்ளேயே வெளிச்சம் மங்கி மங்கி இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? கொண்டு வரவே முடியும் ஒருத்தரையும். நம்ம அதோட சேர்ந்துரும். ஆண்டவர் வெளிப்படுத்த சொல்றார், நீ அனலும் இல்லாம குளிரும் இல்லாம நீ வாழ்ந்தீனா ஆண்டவர் என்ன செய்வாரா? வாந்தி. நீ ஒண்ணு அனலாயிரு, இல்லாட்டி குளிராரு. இல்லாட்டி நீ இருள போயிரு, இல்லாட்டி வெளிச்சத்துல. ஒண்ணு வெளிச்சத்துல இரு, இல்லாட்டி ஒண்ணு உலகத்தோடு ஒத்துக்கோ, இல்லாட்டி என்னோட என் வார்த்தைக்கு கீழ்படிஞ்சு ரெண்டும் கட்டா வாழ்க்கையில வாழ்ந்தோம்னா ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரா? வாமிட் பண்ற. வாமிட்ட யாரும் விரும்புறது இல்லை இல்லையா? அப்ப வாந்தி பண்ணி விரும்பாத இடத்துல தள்ளப்பட்டுருவோம். அது புறக்கணிக்கப்பட்ட இடமா போயிடும். நம்முடைய லைஃப் அந்த மாதிரி மாறினாதபடி நம்மளுடைய ஒளிய வெளிச்சத்தை ஆண்டவரோடு நடக்கிறதுல கிருபையாய் பார்த்துக்கொள்ளுங்க. சாத்தானுக்கு பிசாசுடைய கிரியைகளுக்கு செவி கொடுக்காதபடி உங்களை பார்த்துக்கொள்ளுங்க. கீழ்ப்படியான ஆவி உங்களுக்குள்ள வராதபடி பார்த்துக்கொள்ளுங்க. எல்லா விதத்திலையும் கீழ்ப்படி. எது நியாயமா கர்த்தருடைய கரத்துல இருக்குதோ எல்லாத்துக்கும் மஸ்ட் என்ன செய்யணும்? அதுக்கு நம்ம ஆன்சர் எல்லாம் கேட்க வேணாம். ஏன், எதுக்கு, ஏன் இப்படி அப்படிலாம் கேட்க வேணாம். தேவனுக்கு கீழ்ப்படிங்க, சபைக்கு கீழ்ப்படிங்க, ஊழியக்காரனுடைய வார்த்தையோடு கீழ்ப்படிங்க. தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உலகத்துக்கு
வெளிச்சமா இருக்கு. இன்னும் இருக்குது, ஆனா நமக்கு டைம் இல்லை. அதனால இந்த இவ்வளவு வசனங்கள் இல்லையா பார்க்கிறோம். நீங்க உலகத்துக்கு வெளிச்சம், இருளாகாதபடி உங்களை என்ன செய்யுங்க, பார்த்துக்கொள்ளுங்க. இருள் உங்களுக்குள்ள வந்துடக்கூடாது, பாவ உணர்வு வரக்கூடாது, பாவ சிந்தை வரக்கூடாது. கீழ்ப்படிகள், உலகத்தோடு இருக்கிற சுபாவங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுக்காதீங்க. கீழ்ப்படியாம நம்ம உலக மனுஷனோடு கலந்து களியாட்டம், தேவையில்லாத வார்த்தையில உங்களை ஒப்பு கொடுக்காதீங்க. அது உங்க வெளிச்சத்தை இருளாக்கும். அதனால தான் சொல்றாரு, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாக. உன் ஜெபம் உன்னை விட்டு போயிடாம எச்சரிக்கையாக, உன் பரிசுத்தம் உன்னை விட்டு போயிடாம எச்சரிக்கையாக, ஒரு ரட்சிப்பு நீ இழந்து போயிடாம எச்சரிக்கையா இரு. பைபிள் சொல்றாரு எச்சரிக்கையா நாம் இருக்கணும். எச்சரிக்கைனா எப்பயும் அலர்ட்டா என்ன செய்யணும், இருக்கணும். ஏதாவது வருதா, ஓ இது என்ன அப்படின்னு கவனிச்சு தேவனோடு கூட நடங்க. ஆண்டு சொல்றாரு, எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுவான். அந்த ஒளி உங்கள்கிட்ட இருக்குதா? உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்களும் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ண முடியும். விசுவாசிக்கிறீங்களா? எந்த மனுஷனையும் இல்லாட்டி எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ண முடியவே முடியாது. அதனால ஆண்டுடைய கருத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. எல்லாம் ஜெபிப்போம், மனம் திறந்து நான் கண்களை மூடி ஜெபிப்போம். வசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். ஆண்டோட சொல்லுங்க, ஏசப்பா என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன், என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், எனக்குள் ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஆண்டுடைய கரத்துல சொல்லுங்க, தகப்பனே உங்களுடைய கரம் கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே உங்களுடைய கிருபை என்னை வழி நடத்திட்டும். ஆண்டவரே உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற சுவாமி இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அருமையான உடைய சபைக்காக நான் ஜெபிக்கிறேன், கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைக்காக ஆண்டவரே, ஆத்மாவுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா, குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. தேவ கரம் உடைய பிள்ளைகளை வழி நடத்தட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. தேவ கிருபை உடைய பிள்ளைகளை வழி நடத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த நாளில் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்கிறேன் அப்பா. உடைய பிள்ளைகள் இருளிலே நடக்காமல் வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாய், உம்மை பின்பற்றுவர்களாய் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக சபையை மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் அப்பா. குடும்பத்தில் இருக்கிற எல்லா இரவுகளும் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் ஆண்டவரே. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற சபைக்குள்ளாக ஒரு வெளிச்சம், ஆண்டவரே தேவ பிரசன்னம் கடந்து வரட்டும் அப்பா. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னதை போல ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு இருக்கிற இடத்துல ஒரு வெளிச்சமாய் மாறட்டும் ஆண்டவரே. இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வெளிச்சத்தை கண்டு ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்களாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தேவ மகிமை ஆண்டவரே சபையை நிரப்பட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை நிரப்பும் ஆண்டவரே. எல்லாம் ஜெபிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் ஜெபிங்க. ஏசப்பா எனக்குள்ள இருக்கிற இருள் எனக்குள்ள வந்துடாதபடி, எனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் அதிகமாய் பிரகாசிக்கத்தக்கதாக, என் வெளிச்சம் மங்கி போயிடாதபடி, பாவ சிந்தனைகள் பாவ உணர்வுகள் எனக்குள்ள வராதபடிக்கு கர்த்தாவே எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா எனக்குள் இருக்கிற இருள் ஆண்டவரே வராதபடி, எனக்குள் இருக்கிற வெளிச்சம் ஆண்டவரே இருளாய் போயிடாதபடி அதிகமாய் பிரகாசிக்கிற கிருபையை எனக்கு தாங்க ஆண்டவரே. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளின்னு பார்க்கிறோமே, அந்த மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்துவாகிய நீர் எனக்குள்ளே கடந்து வாங்கன்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. செய்தியை கேட்ட குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு நபருக்குள்ளாய் கர்த்தருடைய ஜீவன் கடந்து போகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. உமக்காய் எளிமை பிரகாசிக்கிற விளக்காய் நீங்க மாற்றுங்க. உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா.